ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பல்லு பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முந்திரி ஒரு 7-8 பீஸ் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே 2 பாக்கெட்டு காளான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 400 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. காளானில் இருக்க தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வற்றி வரும். காளான் நல்லா அந்த இதுலேயே பட்டர்லேயே வேகட்டும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த தண்ணியிலையே வேகட்டும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் வேக விடுங்க. உப்பு கொஞ்சமாக அந்த காளானுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே சுண்டி வரணும். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சமாக கழுவி சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கொதி வரட்டும். மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.